ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியா அண்ட் கிரீஸ் அக்ரி டு ஸ்ட்ரென்தன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் இன் 5 years ரோட் மேப் அது இருந்துச்சா. ஸோ கிரீஸை சரௌண்டிங் பண்ணியிருக்க கண்ட்ரிஸ் அண்ட் சீஸ் பார்த்துக்கலாம். கிரீஸ்ன்றது வந்து அல்பேனியா, நார்த் மெக்கடனோ, பல்கேரியா, தென் துருக்கியோட பார்டர் பண்ணியிருக்கு. இது வந்து லேண்ட்லாக் கண்ட்ரியில் ஏஜியன் சி, அயானின் சி, தென் மெடிட்டரேனியன் சி கூட பார்டர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, என்னோட கேபிட்டல் என்ன ஏதென்ஸ். நெக்ஸ்ட் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஃபார் இந்தியா டு பாலிஷ் தி கிம்பர்லி ப்ராசஸ், அதோட ஸ்டார்ட் பண்ணலாம். இதை யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணலாம். ப்ரீம்ஸில் ஐஆர் கூட தென் கான்ஃப்ளிக்ட் டைமண்ட்ஸ், வேர்ல்ட் ட்ரேட் அந்த டாபிக் லிங்க் பண்ணலாம். மெயின்ஸ் எடுத்துட்டா GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கவர்னன்ஸ், GS3 எக்கனாமிக், GS4 எத்திக்ஸ் லிங்க் பண்ணலாம். சிமிலராக டிஎன்பிஎஸ்சியிலும் பாலிட்டி, கவர்னன்ஸ், எக்கனாமிக், எத்திக்ஸ் இந்த சப்ஜெக்டோட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிம்பர்லி ப்ராசஸ், அதனோட பேக்ரவுண்ட் அண்ட் இந்தியா ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியா வந்து 2026 வந்து இந்த கிம்பர்லி ப்ராசஸில் வந்து சேர்மனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2003 வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. இதனோட முக்கியமான எய்ம்னா டைமண்ட்ஸ் இருக்குல்ல, வைரம், அது வந்து இல்லீகல் ட்ரேட் நடக்கும்ல, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இதனோட எய்ம். ஒரு சிலர் வந்து ரிபலன், இன்சர்ஜென்ட், நம்ம சூர்யா சார் வந்து ஒரு மூவி நடிச்சிருப்பார்ல, வைரம் வந்து இது மாதிரி இல்லீகலாக வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, அது மாதிரி அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். கவர்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ப்ளஸ் சிவில் சொசைட்டி எல்லாமே ஒருங்கிணைந்து இந்த இல்லீகல் ட்ரேடை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான். இதில் வந்து 86 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து 60 மெம்பர்ஸ் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது ஓவராலாக எடுத்துக்கிட்டால் டைமண்ட் ட்ரேட் இருக்கலாம், அதில் வந்து 99.8% வந்து இந்த மெம்பர்ஸ்லேயே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியா பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியா வந்து ஒரு மேஜரான டைமண்ட் ப்ரொடியூசர் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% இந்த டைமண்ட் ஸ்டஃப் டைமண்ட்ஸை வந்து இந்தியா தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா, கட்டிங் அண்ட் பாலிஷ்ட் அப், அதாவது சூரத், மும்பைலாம் இருக்குல்ல, இதுதான் வந்து உலகத்துலேயே வந்து டைமண்ட்ஸ் வந்து பாலிஷ் பண்ணுற ஒரு அப்பாக செயல்படுது. அது மாதிரி பாலிஷ் பண்ணிட்டு மேஜர் எக்ஸ்போர்ட் சென்டராகவும் இந்தியா வந்து மாறி இருக்கு. எங்கெங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா யூஎஸ், யுஏஇ, சைனா, இஸ்ரேல், ஹாங்காங் அது மாதிரி கண்ட்ரிக்கெலாம் வந்து ஓவராலாக எடுத்துக்கிட்டால் ஒரு டைமண்ட் சர்க்கிள் அது மாதிரி இருந்தால் இந்தியா வந்து ஒரு மேஜரான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சென்டராக வந்து ஆக்ட் ஆகும் எடுத்துக்கலாம். கிம்பர்லி ப்ராசஸில் கீ சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நேரோ டெஃபினேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் டைமண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து நம்ம வந்து டைமண்ட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்களே, டெஃபினேஷன் வீக்காக இருக்குன்றாங்க. அதாவது வந்து ரிபல் குரூப் இருக்குல்ல, அகேன்ஸ்ட் கவர்மெண்ட், இதை மட்டும் தான் மெயின் தீமாக இருக்காங்க. அந்த யாராவது ரிபல் குரூப் இருந்தால் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் வந்து ஒரு சிலது, அதாவது ஸ்டேட் லிங்க்டு வயலன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, டிராஃபிக்கிங், இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ரிபல் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணால் டைமண்ட் வந்து ட்ரேட் வந்து நல்லா போகும் அது மாதிரி நினச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சேலஞ்சஸ். தென் டிசிஷன் மேக்கிங் பேரலைசஸ், அதாவது கன்சென்ஸ் பேஸ்டு. அப்படின்னா என்னென்னா, ஒரு இந்த பார்ட்டி இருக்காங்களே 86 மெம்பர்ஸ் அது மாதிரி சொல்லியிருந்தாங்களோ, அவங்க எல்லாமே ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் இது ஏதாவது ஒரு ரூல்ஸோ சரி, பாலிசியோ சரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். யாராவது ஜஸ்ட் ஒன் கண்ட்ரி மெம்பர்ஸ் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். அது ஒரு பேக்லாம். தென் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு அவுட்கம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுமரிங் அப்படின்னு சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் வந்து 2013 வந்து கண்ட்ரி வந்து பேன் பண்ணிருப்பாங்க இந்த மெம்பரில். ஆனால் வந்து ரீசெண்டாக வந்து அகைன் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து கரெக்டாக வந்து ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். தென் லிமிட்டெட் கம்யூனிட்டி ஃபோக்கஸ், அதாவது அந்த ஏரியாவில் இருப்பாங்களே மக்கள் வந்து இது மாதிரி வந்து லைவ்லிஹுட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எது சேஃப்டியோ இன்சூரன்ஸோ இல்லாமல் இருக்குது. அரசனல் மைனிங் அபியூஸ்ட் ஓவர்லுக், அதாவது வந்து உள்ளூர் சமூகங்களின் உரிமைகள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக. டிரான்ஸ்பரன்சியும் வந்து டிஃபிசிட்டாக இருக்குது. அதாவது வந்து எவ்வளோ வந்து பப்ளிக் டேட்டாவோ, வீக் இண்டிபெண்ட் ஆடிட்ஸ், எவ்வளோ வந்து மைனிங் பண்ணுறாங்க, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு ப்ராப்பராக இண்டிபெண்ட் டேட்டா இல்லாமல் இருக்குது. அதுவும் ஒரு சேலஞ்சாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்தியா வந்து சேர்மன்ஷிப் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்களே, என்னென்ன ரீஃபார்ம் வந்து நம்ம வந்து சஜஷன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்னாலஜி அண்டு டிரான்ஸ்பரன்சி, டெக்னாலஜி எது மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் செயின் பேஸ்டு கேபி சர்டிஃபிகேட் இது பண்ணலாம். அதனால வந்து என்னென்னா ஒரு டெம்பர் ப்ரூஃப், டைம் ஸ்டாம்ப் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். தென் செகண்ட் ஒன்று வந்துன்னா ஆர்கனைஸ்ட் கஸ்டம் டேட்டா ஷேரிங், நம்ம வந்து எவ்வளோ ட்ரேட் பண்ணோம், எங்கேருந்து ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அது மாதிரி வந்து கரெக்டாக ட்ரேட் டேட்டா வந்து ஷேர் பண்ணலாம். இண்டிபெண்டன்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆடிட்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆடிட் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டான ஆடிட் பாடி வந்து கிரியேட் பண்ணலாம். கரெக்டாக வந்து எவ்வளோ கேபி வந்து ஸ்டேட்டிக்ஸ் வந்து பப்ளிக் ரிலீஸ், அதாவது எவ்வளோ ட்ரேட் பண்ணோம் அதெல்லாம் மக்கள்கிட்டையும் சொன்னால் வந்து அவேர்னஸ் அதிகமாகும். பிளாக் டைமண்ட் ட்ரேடிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்ன எடுத்துக்கலாம்னா இன்க்ளூசிவ் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் அப்ரோச்சை வந்து
இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அதாவது வந்து என்னன்னா டைமண்ட் டெஃபினேஷன் இருக்குல்ல, அதை வந்து ப்ராட் பண்ணணும். அதாவது வந்து இல்லீகலாக ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்னென்ன ஹியூமன் ரைட்ஸ், ஸ்டேட் வயலன்ஸ் அதெல்லாம் ஆட் ஆகிருக்கு, அதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் ரீஜனல் கேபி டெக்னிக்கல் ஹப்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதில் வந்து ட்ரைனிங், ஐடி, சர்டிஃபிகேஷன் சப்போர்ட் அந்த ப்ராசஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆப்ரிக்காவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா வந்து ஆப்ரிக்கா தான் மேஜர் டைமண்ட் ப்ரொடியூசிங் ரீஜனா. அதை வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட, அதாவது அங்கே இருக்க மக்களுக்கு லைவ்லிஹுட்ஸ், ஹெல்த், எஜுகேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதாவது வந்து அதில் வர டைமண்ட்ஸ் இருக்குல்ல, ஓவராலாக கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரியும், ஆப்ரிக்கா ரீஜன் வந்து பேக்வேர்டாக இருக்குல்ல, அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். லாஸ்ட், இன்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரென்த்னிங் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல, இது வந்து இந்த ஆர்கனைசேஷன் 3 பார்ட்டாக இருக்கும்: கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரி, சிவில் சொசைட்டி. அதில் வந்து சிவில் சொசைட்டி பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் வந்து இன்வால்வ் பண்ணணும். தென் வந்து டெக்னிக்கல் ஒர்க்கிங் குரூப் வந்து எதுக்குன்னா வயலன்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து இதனோட பாலிசி இருக்குல்ல, அது வந்து என்னென்னா பிளாக்கிங் பேட் டைமண்ட்ஸ், அதாவது இல்லீகலாக டைமண்டை வந்து ட்ரேட் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து ஓவராலாக எனேபிளிங் ரெஸ்பான்சிபிள் அண்ட் இன்க்ளூசிவ் டைமண்ட் ட்ரேடாக மாற்றணும். அதாவது வந்து ஆப்பிரிக்க மக்களுக்கும் சரி, எல்லாமே கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஓவராலாக இருக்கிற மாதிரி மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. எது மாதிரி சொல்லலாம்னா ரூல் பேஸ்டு கிரெடிட்டபிள் மல்டிலேட்டர் பாடியாக வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து மாறணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் ரெலவெண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் யூபிஎஸ்சி 2018 கேட்டாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபாரின் ட்ராவலர் எலாபரேட்டட் டிஸ்கஸ்ட் அபவுட் டைமண்ட்ஸ் அண்ட் டைமண்ட் மைன்ஸ் இன் இந்தியா? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஜீன் பப்ஸ்டி டிராவினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டாஸ்க். டைமண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ஆப்ரிக்கா தான். அதில் வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து லீடிங் ப்ரொடியூசராக இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் என்னன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் வந்து மலேசியாவுக்கு வந்து ட்ரிப் வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அது வந்து இம்பார்ட்டன்டா, ஸோ வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். யூபிஎஸ்சி எடுத்துட்டா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்லாம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், GS3 எக்கனாமிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, GS4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணலாம். சிமிலராக டிஎன்பிஎஸ்சி எடுத்தால் பேப்பர் 2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், பேப்பர் 3 எக்கனாமிக், பேப்பர் 4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா மலேசியா ரீசெட் ஒய் இன் நியூஸ். நம்ம பிரைம் மினிஸ்டர் சார் வந்து ஃபாரின் விசிட் வந்து அடிக்கடி போவார்ல, ஆனால் இந்த விசிட் தான் ஃபாரின் கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் விசிட் இந்த இயரில். ஓகேவா? இதனோட எய்ம் என்னென்னா, மலேசியா டைஸ் வந்து 2025 ரொம்ப டென்ஷன் ஆச்சு, அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் எடுத்துக்கலாம். ஏன் அது மாதிரி டென்ஷன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், பால்காம் டெரர் அட்டாக் நடந்துச்சுல்ல, அப்போ வந்து என்னென்னா மலேசியா வந்து டைலாக் இந்தியா பாகிஸ்தான் வந்து இன்வைட் பண்ணாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து அக்டோபர் 2025 விசிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து என்ன வந்து அவுட்கம் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா மலேசியா 2 கண்ட்ரியும் வந்து டெரரிசம் வந்து நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கிராஸ் பார்டர் டெரரிசமும் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தண்டிக்க வேண்டிய பயங்கரவாதம் அது மாதிரி சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த விசிட்டோட கீ அவுட்கம்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் டிப்ளமசி. அதில் என்னென்னா கவுண்டர் டெரரிசம் வந்து 2 பேரும் வந்து கோஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இன்டெலிஜென்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அந்த இஷ்யூஸ் ரிலேட்டடாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோஆர்டினேஷன், அதாவது யுனைடெட் நேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, இந்தியாவில் வந்து பர்மனன்ட் பிரசிடென்ட் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து ஓகே அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், இது வந்து என்னென்னா டெரரிசம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அதுக்கும் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்போம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட், எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி ஆஸ்பெக்டில் என்னென்ன பண்ணினாங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் க்ரோயிங் செக்டராக அதுக்கு வந்து ஒரு எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸ் குளோபல் அவங்களும், மலேசியாவில் வந்து அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணியிருக்காங்க. அது ஹாஸ்பிட்டல் என்னென்னா ட்ரேட், டிஃபென்ஸ், எனர்ஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இஷ்யூஸ் வந்து என்னென்னா சைலண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிர் நாயிக், அந்த இஷ்யூ வந்து அதிகமாக பேசாமல் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இந்த மீட்டிங்கில் ரீஜனல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏஷியன் டைமென்ஷன். ஓகேவா? ப்ரீவியஸாக வந்து ஏஷியன் சம்மிட் வந்து நடந்துச்சு. அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இன்வைட் பண்ணாங்க. ஆனால் வந்து அவர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து என்னென்னா என்கேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குமா, இந்தியா வந்து ஏஷியன் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குமா டவுட் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து மலேசியா விசிட் பண்ணியிருக்காங்களா, ஏஷியன் கூட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கலாம், அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? குளோபல் கண்டெஸ்ட் என்னென்னா, இந்தியா வந்து இந்த வருஷம் வந்து பிரிக்ஸ் வந்து மீட்டிங் வந்து சம்மிட் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இந்தோனேஷியா வந்து ஏஷியானோட மெம்பராக ஆல்ரெடி லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ண மெம்பர் யாருன்னா இந்தோனேஷியா தான். மலேசியா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஸ்பிரேஷன் இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த இயரில் வந்து நம்ம எக்ஸெப்ட் பண்ணலாம் மலேசியா வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது.
ஓவரால் சிக்னிஃபிகன்ஸ் என்ன எடுத்துக்கிட்டால் இந்தியா வந்து பேலன்ஸ் டிப்ளமசி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது வந்து பிரின்சிபல்ஸ் டெரரிசம் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கும், அதே ப்ராக்மடிசம் ரீஜனல் டைம்ஸில் வந்து ஏசியானா அது மாதிரி கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஓவராலாக என்னென்னா இந்தியா மலேசியா வந்து டைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியா ஏஷியன் கோஆர்டினேஷனும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இந்த டாபிக் ரிலவெண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் between India and East Asia, the navigation time and distance can be greatly reduced which of the following? 2014 கேட்டிருக்காங்க. Deepening the Malacca Strait between Malaysia and Indonesia. Second statement, opening a new canal across the isthmus between the Gulf of Siam and Andaman Sea. Correct answer என்ன? Option B, 2 only. Main question என்னன்னா, evaluate the economic and strategic dimension of India's East Loop policy in the context of post-Cold War international scenarios. இது வந்து 2014 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, இந்தியா வந்து கிரீஸ் வந்து 5 இயர்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. யூபிஎஸ் சிலபஸ் எடுத்தோன்னா ஐஆர், செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் எத்திக்ஸோட லிங்க் பண்ணலாம். தென் டிஎன்பிஎஸ் எடுத்துக்கிட்டால் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டியோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 5 இயர்ஸ் வந்து டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இந்தியா கிரீஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி கோஆப்ரேஷனில் என்னென்னா 5 இயர் ரோட் மேப் பிளான். இது வந்து என்னென்னா பைலேட்ரல் மிலிட்ரி கோஆப்ரேஷனை வந்து 2026 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ஃபோக்கஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாயின்ட் மிலிட்ரி என்கேஜ்மெண்ட், டிஃபென்ஸ் வந்து ப்ரொடக்ஷன், அதான் டெக்னாலஜி வந்து ஷேர் பண்ணி கோஆப்ரேட் பண்ணுறதுக்காகவும், இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் பாலிசி கெப்பாசிட்டி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. மேரிடைம் அண்ட் ரீஜனல் செக்யூரிட்டிக்காக ஐஎஃப்சி ஐஓஆர் ப்ரோக்ராம் வந்து இந்தியாவில் இருக்கா, அதில் வந்து கிரீஸ் வந்து லீசியன் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவோட ஆத்ம நிர்பர் பாலிசி இன் டிஃபென்ஸ் அந்த பாலிசியும் கிரீஸோட டிஃபென்ஸ் ரீஃபார்ம் 2030 வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. கிரீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல மெடிட்டரேனியன் ரீஜன் வந்து பார்டர் பண்ணியிருக்கு. அதனால் வந்து இந்தியாவை வந்து மெடிட்டரேனியன் ரீஜன் அண்ட் யூரோப்லேயும் வந்து செக்யூரிட்டி வந்து பார்ட்னர்ஷிப் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இது இருக்குது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக் வேண்டாம் ப்ரீவியஸ் கொஸ்டின், இந்த இந்தியன் கண்டெக்ஸ் வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் ratifying additional protocol with International Atomic Energy Agency? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, சிவிலியன் நியூக்ளியர் reactors come under the IAEA safeguards. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.